அளவிலா கருணையும் இணையில்லா கிருபையுமுடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றியவனாக, சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் தோழியர்கள் மீதும் இன்னும் இறை நல்லடியார்கள் மீதும் இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இறைவனின் அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்கிடையவர்களே, இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான். இன்னும் இந்த நிகழ்ச்சியுடைய அடுத்த நோக்கம் நல்ல கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்வது, நல்ல ஆன்மீக கருத்துக்களை மக்களிடம் எடுத்துச் செல்வது. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் ஒற்றுமையை ஏற்படுத்துவது, சமுதாயத்திலே ஒற்றுமையை ஏற்படுத்துவது. அடுத்ததாக உண்மையான இறைவன் யார் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவது. ஆகவே தொடர்ச்சியாக இது போன்ற நல்ல விஷயங்களில் உங்களுடைய பங்கேற்பு என்பது இறைவனுக்கு ஒரு பிடித்தமான காரியமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே நல்லவர்கள் இருக்கின்ற இடத்தில் போய் அமர்ந்தாலே நன்மை கிடைக்கும். அடுத்ததாக எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று அந்த கூற்றுக்கிணங்க நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுடைய அறிவுக்கும் மனதிற்கும் பொருத்தமானதாக இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதிலே அலட்சியம் காட்ட வேண்டாம். ஆகவே இந்த நோக்கங்களிலேயே மிக முக்கியமான நோக்கம் இறைவன் ஒருவன்தான் என்பதை மிக ஆணித்தரமான அவனுடைய தன்மைகளை மிக அழகிய முறையில் உங்களுடைய உள்ளங்களில் பதிய வைப்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம். ஆகவே இன்றைக்கு நான் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர்கள் யார் என்றால், புகழின் உச்சியிலே இருந்தவர்கள், ஆளுமையின் உச்சியிலே இருந்தவர்கள், விஞ்ஞானத்தின் உச்சியிலே இருந்தவர்கள். அவர்களை ஆங்கிலத்திலே ஏத்திஸ்ட் என்று சொல்வார்கள், நாத்திகர்கள் என்று சொல்வார்கள். அந்த நாத்திகர்கள், உலக புகழ்பெற்ற நாத்திகர்கள் மரணப்படுக்கையில் என்ன சொன்னார்கள் தெரியுமா என்பதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அவையெல்லாம் உங்களுக்கு இறை வசனங்களை ஞாபகப்படுத்தும். புகழ்பெற்ற வால்டேர் என்பவர் ஒரு பிரெஞ்சு நாத்திகர், எழுத்தாளர். பிரெஞ்சுடைய புரட்சிக்காக பெரும் பங்காற்றியவர். மதம் வேறு அரசியல் வேறு என்ற கருத்தில் உறுதியாக நின்றவர். அவர் தன்னுடைய மரணப்படுக்கையில் தனது மருத்துவரிடம் கூறிய கருத்துக்கள்: ஆண்டவனும் என்னை கைவிட்டான், மக்களும் என்னை புறக்கணித்து விட்டனர். 6 மாதங்களுக்கு என் உயிரை தக்க வைத்து தாருங்கள், என் பாதி சொத்தை தருகிறேன் என்று நான் இறக்கப் போகிறேன். நான் நரகத்திற்கு முன்னால் நிற்கிறேன் என்பதை என் கண் முன்னால் நான் காண்கிறேன் என்று சொன்னார். ஆகவே பகுத்தறிவு பேசக்கூடியவர்கள், நாத்திகத்தின் உச்சியிலே இருந்த இந்த புரட்சியான எழுத்தாளரை, அவர் சொன்ன கடைசி வார்த்தைகளை கவனியுங்கள்: நான் நரகத்தை என் கண் முன்னால் காண்கின்றேன். இதை எந்த பகுத்தறிவை கொண்டு உங்களால் நிரூபிக்க முடியும்? நிரூபிக்கவே முடியாது, இல்லையா? இவர்கள் சொல்லுகின்ற விஞ்ஞானத்தை கொண்டும் நிரூபிக்க முடியாது, எதை கொண்டும் உங்களால் நிரூபிக்க முடியாது. அதே போல ஆங்கில நாத்திகர் சர் தாமஸ் மரணப்படுக்கையில் கூறியதாவது: இவ்வளவு காலமாக நான் கடவுளை நம்பவில்லை, நரகத்தையும் நம்பவில்லை, ஆனால் இந்த மரண தருவாயில் கடவுள் இருப்பதாக நான் உணர்கிறேன். இப்பொழுது நான் நரகத்தின் விளிம்பில் இருப்பதாக உணர்கிறேன் என்று சொன்னார். நரகம் இல்லை, சொர்க்கம் இல்லை, இறைவன் என்று ஒன்றும் இல்லை, எல்லாம் மாயை, இவையெல்லாம் கட்டுக்கதைகள் என்று வாய்க்கிழிய பேசியவர்கள், அந்த கொள்கையின் பால் லட்சக்கணக்கான மக்களை ஈர்த்தவர்கள் சொன்ன வார்த்தைகள் மிக உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். நரகத்தினுடைய விளிம்பிலே நிற்கிறேன் என்று அவர் சொல்கிறார். நரகத்தை பற்றி கற்பனையாவது இவர்கள் செய்து பார்த்திருப்பார்களா? அது எப்படி இருக்கும் என்று?
ஆனால் மரணப்படுக்கையின் இறுதி நாட்களில், கடைசி நாட்களில் இதனை சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் இதையும் சேர்த்தே உங்களுடைய வாழ்வியலில் கவனிக்க வேண்டும். ஆகவே நாத்திகர்களே, உங்களுக்கான செய்தித்தான் இது. சர்ச் ஆஃப் என்பவர் சைத்தானின் பைபிள் என்ற நூலின் ஆசிரியர். அவர் மரணப்படுக்கையில் கூறியதாவது: நான் மகா பாதக செயலை செய்துவிட்டேன். ஆண்டவன் என்னை மன்னிக்காவிட்டால் நான் நாசமானவர்களில் ஒருவன் என்பதில் ஐயமில்லை. இறைவனே இல்லை என்று சொன்னவர், இறைவன் என்னை மன்னிக்காவிட்டால் நான் நாசமானவர்களில் ஒருவன் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்று சொன்னார். பிரான்ஸ் மன்னர் 7ஆம் சார்லஸ் பல்லாயிரக்கணக்கானவர்களை போரிலே கொன்று குவித்தவர். பல லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தவர் தன்னுடைய மரணப்படுக்கையிலே சொல்கிறார்: நான் கொன்றவர்கள் என் கண் முன்னால் வந்து செல்கின்றனர். என் கெட்ட முடிவை நான் என்னுடைய கண் முன்னால் பார்க்கிறேன் என்று சொன்னார். தத்துவ ஞானி தாமஸ் இறக்கும் தருணத்தில் இவ்வாறு கூறினார்: நான் இருண்ட பாதாளத்தில் குதிக்கப் போகிறேன். இந்த நேரத்தில் இந்த உலகம் என் கைவசம் இருந்தால் ஒரு நாள் மாத்திரம் உயிர் வாழ அதனை நான் முழுமையாக கொடுத்து விடுவேன் என்று சொன்னார். நாத்திக எழுத்தாளர் மாஸ் பெயின் என்பவர் கூறும்போது, எனக்கு இந்த உலகமும் அது போன்றதும் இருந்தால் நான் அதை கொடுத்து இந்த வேதனையில் இருந்து தப்பிப்பேன். என்னை தனியே விட்டு விடாதீர்கள். நான் நரக விளிம்பில் இருக்கிறேன். சாத்தானின் நண்பனாக நான் இருந்தேன் என்று சொல்கிறார். சாத்தானுடைய நண்பனாக இத்தனை நாள் நான் இருந்தேன் என்று சொல்கிறார். பிரபல ஸ்காட்லாந்து நாத்திகரும் வரலாற்று ஆசிரியருமான டேவிட் ஹியூம் இறப்பதற்கு முன் கூறிய சில வார்த்தைகள்: என்னை காப்பாற்றுங்கள், நரக நெருப்பு என்னை சுடுகிறது. அவரை பார்த்தவர்கள் அவர் மிகவும் பரிதாபப்படும் நிலையில் இருந்ததாக கூறினர். ஆகவே அவரை சுற்றி இருந்தவர்கள்லாம் அவரை பார்க்கும்போது அவர் பரிதாபப்படுகின்ற நிலையில் இருந்தார் என்று சொல்கின்றனர். பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியன் போனபார்ட் உலகை ஆளும் வெறியில் மில்லியன் கணக்கானவர்களை கொன்றார். மரணப்படுக்கையில் அவர் கூறியதாவது: என் நேரம் வரும் முன்பே நான் சாகப் போகிறேன். மண்ணோடு மண்ணாகப் போகிறேன். நான் மிகப்பெரிய பேரரசன்தான். நான் விழும் நரக பாதாளத்துக்கும் சொர்க்கச் சோலைகளுக்கும் பெரும் தூரம் உள்ளது, பெரும் இடைவெளி உள்ளது என்று சொன்னார். 20ஆம் நூற்றாண்டின் கொடுங்கோலன் ஸ்டாலின் மகன் ஸ்வெலட்னா அவளின் மரணம் பற்றி வர்ணிக்கும் போது, எனது தந்தையின் மரணம் ஒரு பயங்கரமாக இருந்தது. அவர் மரணப்படுக்கையில் இருக்கின்ற போது அவர் திடீரென்று கண்களை திறந்து பார்ப்பார். வெறித்தனமாக கோபம் அடைவார். மேலே பார்ப்பார். தனது இடது கையால் மேலே ஏதோ ஒன்று இருப்பதாக சைகை செய்வார். அங்கு ஏதோ ஒன்று இருப்பதாக அவர் சொல்வார். பிறகு அடுத்த நாள் இவ்வாறு எச்சரித்துவிட்டு அவர் மரணித்தார் என்று சொல்கிறார். பாருங்கள், மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். யாரோ ஒருவர் அவர் கண்முன்னால் தெரிகிறார், அங்கே இருப்பதாக எச்சரிக்கிறார். பிறகு அடுத்த நாள் அவர் மரணப்படுக்கையில் செல்கிறார் என்று அவருடைய மகள் சொல்கிறார்கள். புஷ் தந்தை மகன் என ட்ரம்ப், புடின் மற்றும் அரேபிய கொடுங்கோலர்கள் அப்பாவி மக்களின் இரத்தத்தை ஓட்டியவர்கள் தங்களது மரணப்படுக்கையில் என்னென்னலாம் உலரப்போகிறார்கள் என்பதை இன்னும் வருகின்ற காலங்களில் வரலாறு பதிவு செய்யும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகவேதான் இந்த வான்மறை மிக தெளிவாக, மிக அழகாக சொல்கிறது. யார் வழிகேட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் வாக்களிக்கப்பட்ட இவ்வுலக வேதனையை காணும் வரை அல்லது மறுமையை காணும் வரை இந்த இறைவன் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கின்றான். அவ்வாறு அவர்கள் காணும்போது எவருடைய தங்குமிடம் கெட்டது, எவருடைய படைப்பட்டாளம் பலவீனமானது என்பதை திட்டமாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று நபியை நீர் கூறுவீராக என்று திருக்குரான் வசனம் 19 அத்தியாயம் 19 வசனம் 75 மிக தெளிவாக சொல்கிறது. மறுமை என்ற ஒன்று இல்லை என்றால், மறு உலகம் என்று ஒன்று இல்லை என்றால் இந்த உலகில் வாழ்வதற்கான அர்த்தம் என்ன? ஒரு அர்த்தமும் இல்லையே. ஸ்கூலில் படிக்க வைக்கிற குழந்தைக்கே எக்ஸாம் வச்சு எந்த பையன் நல்லா படிப்பான், எந்த பையன்
சரியாக படிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு டீடைன் பண்ணுறீங்க இல்லையா? அதுக்கே தேவை இல்லையா? ஒரு எக்ஸாம் தேவை இல்லையா? இவ்வளோ பெரிய வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்து, இவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்து, இவ்வளோ பெரிய அறிவை கொடுத்து, இவ்வளோ பெரிய ஆற்றல்களை கொடுத்து, உங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்க வேண்டும்? உங்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை ஆற்றல்கள் இறைவன் கொடுக்க வேண்டும்? எந்த மாடாவது சொல்லுதா நான் வந்து இந்த வருஷத்தில் நான் ஒரு புது லேப்டாப்போ இல்லை ஃபோனோ கண்டுபிடிச்சேன், இல்லை வானவியல் ஆராய்ச்சி பண்ணேன், எந்த விலங்கினமாவது சொல்லுதா? சொல்ல முடியவில்லையே. மனிதனாலே தானே வானத்திலும் பூமியிலும் ஆராய்ச்சி செய்ய முடிகிறது. மனிதனால் மட்டும்தானே பஞ்சபூதங்களை அடக்கி ஆள முடிகிறது. மனிதனால் மட்டும்தானே உங்களை விட பலம் வாய்ந்த யானைகள், மிருகங்கள், சிறுத்தைகள், சர்ப்பங்கள் அவற்றை அடக்கி ஆள முடிகிறது. உங்களுடைய வெயிட் என்னங்க? 100 கிலோ கூட இல்லை, 5 டன் யானை உங்களுக்கு கட்டுப்படுகிறது. சர்ப்பங்கள் கட்டுப்படுகின்றனவே. கடலிலே பெரிய பெரிய கப்பல்களை ஒரு மனிதனாலே இயக்க முடிகிறது. இத்தனை ஆற்றல்களை கொடுத்து உங்களை கேள்வி கணக்கு இல்லாமல் அப்படியே விட்டு விடுவானா என்ன? இதைத்தான் இறைவன் கேட்கின்றான். மனிதன் எண்ணுகின்றான், எலும்போடு எலும்பாக ஆகிவிட்ட பிறகு எங்களை எழுப்பி கேள்விகள் எல்லாம் கேட்பானா என்று இறைவனை பார்த்து மமதையில் மனிதன் கேட்கின்றான். இறைவன் சொல்கிறான், இது எனக்கு மிகவும் லேசான காரியம். குன் ஃபயகுன், ஆகு என்றால் ஆகிவிடும். சீ சீ என்று வெறுத்து ஒதுக்கக்கூடிய விந்து துளியில் இருந்து நாம் உங்களை படைக்கவில்லையா? அந்த விந்து துளி தானே இன்றைக்கு ஆற்றலை வெளிப்படுத்துகிறது, பார்க்கிறது, கேட்கிறது, செயல்படுகிறது, புதிய கண்டுபிடிப்புகளை உலகுக்கு தருகிறது. இத்தனை ஆற்றல்கள் உனக்கு மட்டும் ஏன்? வானம் உனக்கு சேவகம் செய்கிறது, பூமி உனக்கு சேவகம் செய்கிறது, மழை நீர் உனக்கு சேவகம் செய்கிறது, காற்று உனக்கு சேவகம் செய்கிறது, மண் உனக்கு சேவகம் செய்கிறது, இரவு பகல் உனக்கு சேவகம் செய்கிறது. அனைத்தையும் உனக்காக படைத்தான். படைத்த படைப்பெல்லாம் படைத்தான் மனுவுக்காக, மனுவை படைத்தான் அவனை வணங்க. ஆகவே நோக்கங்களிலே மிக சிறந்த நோக்கம் படைத்தவனை அறிதல், படைப்புகளை வணங்குவதல்ல. ஆகவே தெளிவாக இஸ்லாம் சொல்லுகிறது, படைத்தவனை அறிவதற்காகத்தான் உன்னை நான் படைத்தேன். காசு சம்பாதிக்கிறது, நல்லா படிக்கிறது, கார் வாங்கிறது, அதெல்லாம் வேணும் தான், இல்லை என்று யாரும் மறுக்கவில்லை. ஆனால் இதெல்லாம் செகண்டரி, தேர்டரி நோக்கங்களே. அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய முதல் நோக்கம் என்ன? 60 வயது 70 வயது வரைக்கும் உங்களை கொடுத்து படைத்தவனையே நீங்கள் அறியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன? ஒரு அர்த்தம் இல்லையே. உங்களை விட பலவீனமான பொருட்களை வணங்குவதற்காக உங்களை இறைவன் படைத்தான். எந்த ஒரு மரமும் இன்னொரு மரத்தை வணங்காது. என்னைக்காவது பார்க்குறீங்களா? எந்த ஒரு ஆடும் இன்னொரு ஆட்டை போய் வணங்காது. எந்த ஒரு மாடும் இன்னொரு மாட்டை வணங்காது. ஏன்? கையால் நசுக்கக்கூடிய ஒரு எறும்பு இன்னொரு எறும்பை போய் வணங்காதுங்க. மனுஷன்தான் எல்லாத்தையும் போட்டு குழப்பி, தானும் குழம்பி செத்தவங்களையும் வணங்குறான், உயிரோடு இருக்கிறவங்களையும் வணங்குறான், தன்னை விட பலவீனமான பொருட்களை வணங்குறான், அசையாத பொருட்களை வணங்குறான், கல்லை வணங்குறான், மண்ணை வணங்குறான். எவ்வளவு குழப்பம்! இன்னும் கேட்டால் இவனுக்கு வழிகாட்டுதல் இருக்கு. இடித்துரைக்கும் ஆன்மாவை நாம் உங்களுக்கு கொடுத்தோம், நன்மையும் தீமையும் பிரித்தறியக்கூடிய ஆற்றலை கொடுத்தோம், இடித்துரைக்கும் ஆன்மாவை கொடுத்தோம் என்று இறைவன் சொல்கிறான். முதல்ல தம் அடிச்சா இங்கே தப்புன்னு சொல்லும், முதல்ல தண்ணி அடிச்சா இங்கே தப்புன்னு சொல்லும், முதலில் தவறான காட்சிகளை பார்த்தால் இங்கே தப்புன்னு சொல்லும், முதலில் லஞ்சம் வாங்கினால் இங்கே தப்புன்னு சொல்லும், முதலில் வரதட்சணை வாங்கினால் தப்பு என்று சொல்லும். இடித்துரைக்கும் ஆன்மாவை நாம் உங்களுக்கு கொடுக்கவில்லையா? நன்மையும் தீமையும் பிரித்தறியக்கூடிய ஆற்றலை நாம் உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்போ இத்தனை ஆற்றல்கள், இத்தனை பலங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து எதுவுமே கேள்வி கணக்கில்லாமல் உங்களை விட்டு விடுவான் என்று மனிதன் எண்ணுகிறானா என்று இறைவன். அப்பொழுது என்னை பற்றி அவன் என்னதான் நினைச்சு, என்னை பற்றி என்னதான் அவனுடைய கருத்து என்று இறைவன் கேட்கின்றான். என்னை பற்றி என்னதான், அவ்வளோ பலவீனமாக நீ என்னை யோசித்து வச்சிருக்கியா? ஆகவே இவ்வளவு பெரிய ஞானிகள், இவ்வளவு பெரிய உலகத்தை ஆட்டி படைத்தவர்கள் சொன்ன கருத்துக்களை நீங்கள் கவனியுங்கள். நரகத்தை யாருமே பார்க்கல, ஆனால் அவங்க சொல்கிறாங்க நரகம் என்னுடைய கண்களுக்கு முன்னால் தெரிகிறது என்று. நான் நரகத்துடைய விளிம்பிலே நிற்கின்றேன் என்று சொல்கிறார் ஒருவர். இன்னொருவர் சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டேன், இறைவன் இல்லை என்று சொல்லி சாத்தானுடைய நண்பனாக இருந்து விட்டேனே என்று சொல்கிறார்.
இவங்களுக்கு எளிதாக புரிய வைக்கும் என்றால், கவிஞர் இல்லாமல் கவிதைகள் இல்லை இல்லையா? கவிஞர் இல்லாமல் கவிதைகள் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆகவே படைத்தவன் இல்லாமல் படைப்புகள் எப்படி உருவாக முடியும்? அதுக்கு பின்னாடி ஏதாவது சோர்ஸ் இருக்கணும் இல்லையா? யாராவது ஒருத்தங்க இருக்கணும். இந்த ஃபோன் தானாகவே உருவாகி விட்டது என்று நான் சொன்னால் என்னை பார்த்து என்ன சொல்லி பைத்தியக்காரன் என்று சொல்வீங்க. ஆகவே நீங்கள் உங்கள் கண் முன்னால் பார்க்குறீங்க, ஆயிரக்கணக்கான விஷயங்களை பார்க்கிறீர்கள், ஆனால் நீங்கள் இறைவனை மறுக்கிறீர்கள் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் மக்கள் மத்தியிலே. இதுதான் வார்த்தைகளிலே மிக மோசமான வார்த்தை. அதற்குத்தான் இத்தனை உதாரணங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். கடைசியாக ஒரு கவிதையோடு முடித்து கொள்கின்றேன். நாத்திக நண்பர்களே, நாத்திகனே நாத்திகனே மறுக்கோணத்தில் சிந்திப்பாயா? ஜாதி மதம் ஏற்றத்தாழ்வுகள் மனித ஊனம் இன்ன பிற நிகழ்வுகளை கொண்டு இறைவனை மறுத்தாயோ? ஜாதி மதம் ஏற்றத்தாழ்வுகள் மனித ஊனம் இன்ன பிற நிகழ்வுகளை கொண்டு இறைவனை மறுத்தாயோ? கற்பிதலும் படிப்பினையும் நிறைய உண்டு ஏற்றுக்கொள்ள மனம் இருக்கிறதா? கற்பிதலும் படிப்பினையும் நிறைய உண்டு ஏற்றுக்கொள்ள மனம் இருக்கிறதா? நீ வாங்கும் மூச்சு காற்று என்ன கடை சறுக்கா? விலை கொடுத்து வாங்க இதனை உண்டாக்கியவன் யார்? நீ வாங்கும் மூச்சு காற்று என்ன கடை சரக்கா? விலை கொடுத்து வாங்க அதனை உண்டாக்கியவன் யார்? வானத்தையும் பூமியையும் படைத்ததில் உன் பங்கு உண்டா? வானத்தையும் பூமியையும் படைத்ததில் உன் பங்கு உண்டா? நீ பருகுகின்ற தண்ணீரை உன் கரங்கள் செய்தனவா? நீ பருகுகின்ற தண்ணீரை உன் கரங்கள் செய்தனவா? இரவு பகல் மாறி மாறி வருவதில் உன்னுடைய பங்கு சிறிதேனும் உண்டா? இரவு பகல் மாறி மாறி வருவதில் உன்னுடைய பங்கு சிறிதேனும் உண்டா? புவியீர்ப்பு விசையை நம்புகின்ற நீ உன் உடம்பில் ஓடும் குருதி கால்களில் அல்லவா தங்க வேண்டும்? இரத்த ஓட்டம் உடலில் நிகழ ஏதேனும் மோட்டார் பம்பு உள்ளதா? இரத்த ஓட்டம் உடலில் நிகழ ஏதேனும் மோட்டார் பம்பு உள்ளதா? எத்தனை நிறங்கள், எத்தனை மனங்கள், எத்தனை காய்கனி வர்க்கங்கள், எத்தனை சுவைகள், இவற்றையெல்லாம் உன்னால் உண்டாக்க முடியுமா என்ன? அவன் புகழை பாட எழுத கடலை மையாக கொண்டாலும் போதாது சகோதரனே. அவன் புகழை பாட எழுத கடலை மையாக கொண்டாலும் போதாது சகோதரனே. அதைத்தான் நியூட்டன் சொன்னான், விதிகளை நான் கண்டுபிடித்தேன், ஆனால் விதிகளை அங்கே வைத்தவன் யார் என்று. விதிகளை நான் கண்டுபிடித்தேன், ஆனால் விதிகளை அங்கே வைத்தவன் யார் என்று சொன்னார். ஆகவே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.